ஒரு சமயம் பிராமணர் ஒருவரை இறுதி சடங்கிற்காக எடுத்து செல்லும் வழியில் அந்த விதவை பெண் துளசிதாசரை கண்டு அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுகிறார். அப்போது துளசிதாசர் அவளை சௌபாக்கியவதியாக வாழ் மகளே என வாழ்த்துகிறார். சௌபாக்கியவதி என்றால் சுமங்கலி என பொருள். தன் கணவர் இறந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது என கூறி அழுகிறார் விதவை பெண். சௌபாக்கியவதி என என் நாவிலிருந்து வந்துவிட்டது, அதனால் அந்த வாக்கு பொய்க்காது என கூறி ராமனின் நாமத்தை கூறி அந்த பிராமணரை உயிர்ப்பித்து வர செய்கிறார் துளசிதாசர். இந்த செய்தி அக்பரின் காதுகளில் விழுகிறது. துளசிதாசரை அழைத்து அற்புதத்தை தன்முன் செய்ய வேண்டி ஆணையிடுகிறார். துளசிதாசர் தன்னாலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் ஸ்ரீராமனின் அற்புதமே என கூறுகிறார். உடனே அக்பர் ராமனை தன்முன் காண்பிக்குமாறு கூறுகிறார். அதை துளசிதாசர் மறுத்தவுடன் அவரை ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள சிறையில் அடைக்கிறார். சிறையில் துளசிதாசர் ஹனுமன் சலீசா என 40 வரிகளை உடைய பாடலை எழுதுகிறார். 40 நாட்கள் கழிந்தவுடன் திடீரென நகரத்தில் பெருங்கூட்டமாக குரங்குகள் முழுவதும் பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த செய்தி அக்பரை எட்டியது. இது துளசிதாசரை காப்பாற்ற ஹனுமன் செய்த செயல் என அறிந்து அவரை